வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். இன்னொரு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஷிஃப்ட் டீசல் டீபோர்ட் வண்டி வந்திருக்கு. இந்த வண்டியில் ஆக்சுவலாக என்ன கம்ப்ளைண்ட்னா, ப்ரோ வெயிலில் சுத்தமாக கூலிங்கே வர மாட்டேங்குது. நைட்டில் கூலிங் நல்லா இருக்கு, பட் 10 o'clock தாண்டிடுச்சுன்னா வெயிலில் சுத்தமாக வரலை. லைக் வெறும் காற்று தான் வருது, கூலிங்கே பத்தலை. கஸ்டமர்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. செக் பண்ணி பார்த்ததுல கூலிங் ஏர் ஃபுல்லாக பிளாக் ஆயிருக்கு. அண்ட் சேம் டைம் வந்து கண்டென்சர் ஃபுல்லாக கோரில் வந்து வீக் ஆகிட்டு கொட்டிடுச்சு. ரொம்ப நாள் இருந்தனால, ரொம்ப வருஷம் ஆனாலும் இருந்துச்சு. ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம கூலிங் ஆகிடும் அண்ட் கண்டென்சர் ரீப்ளேஸ் பண்ணணும். ஏன்னா சர்வீஸ் குட் லெவலில் இல்லை. அது கிட்டத்தட்ட சர்வீஸ் பண்ணி ஒரு 3 years மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். சம்திங் ஆக்சுவலாக ஆகிடணும். பட் வண்டியிலேருந்து அப்படி தான் இருக்குது. அதனால் வந்து அது வந்து சர்வீஸ் குட்டாக இருக்காது. சர்வீஸ் பண்ணாலும் மேபி திரும்பி ஏதாவது சம் ஃபால்ட் வரலாம், லீக்கேஜ் ஆகலாம், இல்லை அந்த அளவுக்கு சர்வீஸ் பண்ண அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு ரீசனால நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெளியே போயிட்டு ஏர் ரிலீஸ் பண்ணிட்டு பம்பரை பிடிச்சிட்டு கண்டென்சர் ரிமூவ் பண்ணுவோம். ஃபர்தராக இந்த வண்டியோட டேஷ்போர்டை நம்ம ரிமூவ் பண்ணுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கிட்டத்தட்ட 4 மாதம் ஆச்சு வீடியோ போட்டு. 1000 சப்ஸ்கிரைபர் தொட்டனால தான் இந்த வீடியோ நான் போடுறேன். இல்லைன்னா எனக்கு முன்னே தான் உட்காந்துருப்பேன். ஸோ சாரி ஃபார் லேட் அப்டேட். தேங்க்யூ. ஸோ வெளியே போய் ஃபஸ்ட்டு நம்ம ஏர் ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இருக்கிற ஏர் ரிலீஸ் பண்ணுவோம். அப்புறம் பம்பர் பிடிக்க வேண்டியது. ஸோ பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற வைப்பர் ஷீல்டெலாம் கழட்டிட்டோம், வைப்பர் மோட்டர்லாம் கழட்டிட்டோம், ECMலாம் கழட்டியாச்சு. ஏசி டியூப் மவுத்தில் வந்து கெமிக்கல் போட்டு ஊற போட்டுருக்கோம் க்ளீன் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி கண்டென்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து ஏர் அடிச்சு க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து கெமிக்கல் போடணும். அதுக்கப்புறம் வந்து தண்ணி வச்சு வாஷ் பண்ணிவிட்டு உள்ள கேபின் உள்ள டேஷ் பிடிக்க வேண்டியதான். ஸோ இப்போ ஏர் அடிப்போம். எடுத்து டெஸ்ட் பார்க்கலாம். க்ளீன்லாம் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து ஏர் அடிக்க வேண்டியது தான். இதுக்கப்புறம் டேஷ்போர்ட் பிரிக்கணும் உள்ளே போயிட்டு. ஸோ பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட்லாம் நம்ம கழட்டி ரிமூவ் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஏசி பாக்ஸ் எடுத்தாச்சு. ஸோ பார்ப்போம். ஸோ இது ஏசி பாக்ஸ் ஷிஃப்டோடது அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து ஷிஃப்டோட கரண்ட் கூலிங் காயில். ஸோ பார்த்தா தெரியும் ஃபுல்லாக பிளாக் ஆகிருக்கு. ஸோ இது சர்வீஸ் பண்ண முடியாதான்னு கேட்டால் பண்ணலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சர்வீஸ் பண்ணால் இந்த கோர்லாம் மடங்கிடும், அப்புறம் வீக் ஆகிடும். அதே வீக்கான கண்டிஷனாக இருக்குது. இது சர்வீஸ் பண்ணி போட்டு சப்போஸ் லீக் ஆகிட்டால் திரும்பி பிரிக்கணும். ஸோ டபுள் டைம் லேபர் ஆகும். அதனால் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். இது புது கூலிங் காயில் பாக்ஸில் மாட்டிட்டு வண்டியில் மாட்டி ப்ரெஷர் டெஸ்ட் பண்ண வேண்டியது தான். அதே மாதிரி கண்டென்சர் பூஸ் வந்து வண்டியில் மாட்ட வேண்டியது தான். ஸோ பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேஸ்லாம் ஏற்றிட்டோம். அதே மாதிரி கண்டென்சர் புதுசாக போட்டிருக்கோம். கூலிங் பார்த்தீங்கன்னா சில்லுன்னு இருக்குது. ஸோ கேபின் உள்ள போய் பார்ப்போம். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஷிஃப்ட் டீசல் டீபோர்ட் வண்டி. ஓகேங்களா, லேட்டஸ்ட்டு. ஸோ இதில் ஆக்சுவலாக என்ன கம்ப்ளைண்ட்னா, வெயிலில் ஒரு 10 o'clock மேலே வந்து வண்டி ஓட்டினா சுத்தமாக கூலிங் வரல, வெறும் காற்று தான் வர மாதிரி ஃபீலாக இருக்குது. பட் நைட்டில் மேபி நல்லா இருக்கு அப்படின்றாங்க. பட் வெயிலில் சுத்தமாக உரைக்கல அப்படின்னாங்க. செக் பண்ணி பார்த்தால கண்டென்சர் கோர்லாம் வந்து கொட்டி போயிடுச்சு. ஸோ வீக்காக இருக்குது. அண்ட் சேம் டைம் கூலிங் ஃபுல்லாக பிளாக். ஸோ அதனால் இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் ஏசி ஃபில்டர்
அண்ட் கூலிங் ஆயில் அண்ட் கண்டென்சர் வந்து புதுசாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். லைக் நியூ ஸ்பேர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. ஸோ அண்ட் ரேட் வந்து நம்ம வாஷிங் சர்வீஸ் பண்ணிட்டோம் அவுட் சைடில். அண்ட் கேஸ் அண்ட் ஆயில் வந்து ரீஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ டேஷ் ரிமூவ் பண்ணி ரீஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவரால் இன்னைக்கு ஒர்க்கு முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வண்டி டெலிவரி பண்ண வேண்டியதான். வெளியே பம்பர் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. அது மட்டும் மாட்டிட்டா ஒர்க்கு கம்ப்ளீட். அவ்வளோதான் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். அண்ட் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 142 நாள் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கும்போது அது கூட குறையா கூட இருக்கலாம். கவுன்சில் காட்டுறேன். ஸ்க்ரீன் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால தான் சுத்தமாக கையில் கேஷ் இல்லை. திரும்பி 3000 ரூபா கொடுத்து ஸ்க்ரீனை மாற்றணும். அது வரைக்கும் ஓடுற வரைக்கும் ஓட்டம் சொல்லிவிட்டேன். அண்டு சேனல் அப்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் 1010 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. கடைசியாக வீடியோ போது 124 நாள் ஆகுது. கடைசியாக உண்டை i10 போட்டேன். என்னைக்கு போட்டேன் ஞாபகம் இல்லை. பொங்கல் பீரியட் ஆஃப் டைமில் போட்டேன். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ போடுங்களா தெரியல. முடிஞ்ச வரைக்கும் திரும்பி பேக் டு ஃபார்ம் கம்பேக் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா வெயில் இப்போலாம் கொஞ்சம் முடியுது. மழை காலம் வருது. கொஞ்சம் வேலை டல்லானாலும் கிடைக்கிற இதை பார்த்து நான் வீடியோ எடுத்து போட ட்ரை பண்ணுறேன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இப்போ நான் வீடியோ போடுறதுக்கு ஐம் ஸோ சாரி. ஸோ என்னையும் ஒரு ஆளாக மதிச்சு என் சேனலே ஒரு இதுவாக மதிச்சு 1010 பேர் வந்திருக்கு. ரொம்ப நன்றி. இந்த 1010 கூடிய சீக்கிரத்தில் ஒரு 10,000-ஆவோ 1 லட்சமாவோ 1 மில்லியனாவோ லைக் 10 லட்சமாவோ வர்றதுக்கு எதிர்காலத்திற்கு வாழ்க்கைக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். 2023 ஜூன் இன்னைக்கு டேட் எத்தனை 4 ஜூன் 6 இருக்கிற வாழ்க்கை ஃபியூச்சர் வாழ்க்கைக்கு சொல்லிக்கிறேன். இது நான் அப்பப்போ என்னோட வீடியோ கண்டென்ட்ல சொல்றதுதான். சால்ட் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், லைக் இதுக்கப்புறம் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ரொம்பலாம் வழக்கம் போல பேசுற மாதிரி எதுவும் இல்லை. சில பேர் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்றீங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. நான் ஒன்றும் ஜோசியக்காரர் இல்லை. கையை பார்த்து எதிர்காலத்தை கண்டுபிடிக்கிறதுக்கும் கடந்த காலத்தை பற்றி புட்டு வைக்கிறதுக்கும் வண்டியை நேரில் பார்த்தா தான் என்னால் என்ன பிரச்சனை அப்படின்றது அனலைஸ் பண்ணி என்ன ப்ராப்ளம் அதுக்கு என்ன எஸ்டிமேட் அப்படின்னு சொல்ல முடியும். பிளைண்டா நீங்க ஒரு ஃபீட்பேக் கொடுத்து அதை வந்து என்னவா இருக்கும்னு சிலர் வந்து ஃபோன் கால் பண்ணி கேட்கறாங்க. என்னவா இருக்கும் இது இப்படிதான் கேட்கறாங்க. என்னவா இருக்கும் ஒரு லைக் சட்டன் லைன் சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கு நல்லா இருக்குங்க அப்புறம் இப்படி ஆயிடுதுங்க அப்புறம் இப்படி ஆனோம் அப்படிங்க அதுக்கு லூசு பூச்சுக்குங்க அப்படிதான் பண்ணும். ஸோ இந்த மாதிரிலாம் ஃபோன் கால்ஸ் வந்துச்சு. அண்ட் வாட்ஸ்அப்லயும் லைக் எனக்கு சேட் பண்ணாங்க. லைக் மோஸ்ட்லி யாரும் வரமாட்டாங்க. சும்மா பொழுது போல சும்மா கேட்போமே டீட்டெயில் கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. மோஸ்ட்லி இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இவனை ஃபோன் பண்ணி கேட்போம் என்ன சொல்றான் பாப்போம் சொல்லி டீட்டெயில் கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணக்காக தான் அவங்க என்கிட்ட டீட்டெயில் கணக்கு இந்த மாதிரி 10 பேர்ட்ட கலெக்ட் பண்ணி இன்னொருத்தங்கிட்ட போய் டோஸ் விடுவாங்க. ஸோ ஆனால் டீட்டெயில் கலெக்ட் பண்றவங்க யார்கிட்டையும் நான் டீட்டெயில்ஸ் சொல்றது இல்லை. எதுவாக இருந்தாலும் நான் நேரில் பார்த்தா தான் நான் எஸ்டிமேட் சொல்லுவேன். மற்றபடி ஓவராலா நான் சொல்ல மாட்டேன். அதுதான் என்னோட பாலிசி. அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். லைக் நம்ம சும்மா ஏதோ சொல்லணும் அப்படின்றது நமக்கு தேவையில்லை. நம்ம ஒர்க் பண்றோம். அதுக்கு என்னவோ அதை நம்ம சொல்ல போறோம். சும்மா ஃபோன் காலில் உங்க யூடியூப் சேனல் பார்த்தேன் ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ பார்த்தேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரிங்க இப்போ என்னங்க அதுக்கு அப்படிதான் ஆரம்பிக்கும். இந்த கான்வர்சேஷன் இப்படி தான் ஆரம்பிக்கும். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இது ஒரு 4 மாசமா தான் நடந்துட்டு இருக்கு. யூடியூப் சேனல் வீடியோ போடனா கூட உங்க வீடியோ பார்த்தங்க அப்படின்னு ஒருத்தன் ஃபோன் பண்ணுவான். அப்படியா சரிங்க விஷயம் என்ன சொல்லுங்க. நம்ம வண்டி ஒண்ணு இருக்கு வண்டி பேர் என்னங்க அப்படி சொல்லி ஒரு மாடல் சொல்லுவான். வண்டி எங்க இருக்கு வண்டி வெளியூர் வண்டி பெங்களூர்ல இருக்குன்னுவா திருவண்ணாமலை இருக்குவா. ஒருத்தர கால் பண்ணாயா அரக்கோணத்துல இருக்குன்னுவா. எங்க அரக்கோணம் எங்க இருக்கீங்க நீங்க இல்லைங்க நாளைக்கு நான் வருவேங்க. சரி வரும்போது கால் பண்ணிட்டு வாங்களேன். வரமாட்டான் படுவாய் பையன் வரமாட்டான். ஒருத்தன் திருச்சியில இருந்தே கால் பண்ணி நாளைக்கு நான் சென்னைக்கு வருவேன் பண்ணி கொடுக்கலன்னு கேட்டான். சரிங்க சார் நீங்க வாங்க நீங்க சென்னை லைக் திருச்சி கிளம்பும்போது எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிருங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி இங்க வந்து நான் சொல்லிடுறேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம இடத்த பிளேஸ் பண்ணிக்கலாம். நீங்க மார்னிங் வந்து என்ன ப்ராப்ளம் பார்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் அந்த 1 டேக்குள்ள நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஆர்டர் போட்டு வேலையை முடிச்சு கொடுத்துறோம். நீங்க வந்து ஜஸ்ட் எனக்கு ஃபோன் கால் மட்டும் பண்ணுங்க. ஒரு கன்ஃபர்மேஷன் தான் சொன்னேன். படுவா பையன் காலே பண்ணல. அப்புறம் இன்னொருத்தன் செங்கல்பட்டுல இருந்து வரேன்னு சொல்லினா அதுக்கப்புறம் வந்து பள்ளிக்காடுல இருந்து கூப்பிடுறேன்னா அப்புறம் கீழ்கட்டில இருந்து கூப்பிடுறேன். டே எத்தனை பேர்ரா. இது கேட்கறவங்களுக்கு ரொம்ப ஃபன்னியா இருக்கலாம். பட் ரெகுலரா நான் இது கேட்கும்போது எனக்கு இரிட்டேட் ஆகும். லைக் ஒரு பிசினஸ் ஒர்க்கா பண்ணும்போது கிளைண்ட்ஸ் வரமாட்டாங்க. ஜஸ்ட் இன்ஃபார்ம் மட்டும் கேட்டுட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கும் நான் எல்லாரும் மாதிரியும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ரொம்ப ஹார்னபிளா அண்ட் அது ஏதோ சொல்லுவாங்களே ரொம்ப தன்மையா கேட்கணும் பொலைட்டா பேசணுன்றது ஒரு கட்டத்துல இரிட்டேட் ஆயிடுது. அதுதான் ரொம்ப அதனால வீடியோ போட ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் யூ டோன்ட் வரி. என்னோட இன்கம்காகவும் ஃபியூச்சர் இதை க்ரோத் பண்றதுக்காகவும் கண்டிப்பா வீடியோ போட்டு தான் ஆகணும். பிடிக்கலையோ அது பண்ணி தான் ஆகணும். ஸோ இத்தனை இந்த வழியை முடித்து பிடிக்கும். செல்சியஸ் மட்டும் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த லைட்டா வெளியே மழை பெஞ்சிச்சு. ஸோ இந்த செல்சியஸ் கிட்டத்தட்ட 6.2 செல்சியஸ் கூலிங் வருது. ஸோ மாருதி சுசுகி ஷிஃப்ட்ல டீசல் வண்டியில லேட்டஸ்ட்ல இதுதான் பண்ணிருக்கோம். மற்றபடி கம்பர்சர் நம்ம எதுவுமே கை வைக்கல. ஓகே கம்பர்சர் வண்டியில வந்து வண்டி கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,56,473 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. டீ போர்டு ஓகே மோஸ்ட் வேர்ட் ஓகே. ஸோ இதோட வீடியோ முடிக்கலாம். அண்ட் அந்த வழக்கமெல்லாம் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று சொல்லிடுறேன்.
உங்கள் வண்டியில் ஏசி வேலை செய்யனாலையோ இல்லை வெயில் காலம் முடிஞ்சு மழை காலம் வரப்போது உங்கள் வண்டி மாருதி சுசுகி ஷிஃப்ட் லேட்டஸ்ட் டீசல் வண்டி இருந்தாலும் சரி, ஓன் போர்டாக இருந்தாலும் சரி, டீ போர்டு வண்டியாலும் சரி, கூலிங் பார்த்தனாலும் சரி, 10 மணிக்கு மேலே வெறும் காற்று தான் வந்தாலும் சரி, பிரச்சனை இல்லை. சென்னையின் பெஸ்ட் கார் சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு கார் சர்வீஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கனெக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் டீடைல்ஸ் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ப்ளஸ் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் தயவு செஞ்சு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கால் மட்டும் பண்ணாதீங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு ஃபோன் பண்ணுங்க. நான் வேலையில் இருப்பேன். உங்கள்கிட்ட பேச நேரத்தில் ஒரு வண்டி வேலையை முடிச்சு விட்டுருவேன். இல்லை அது என்ன எதுன்னு பார்த்துக்கிட்டு இருப்பேன். நான் ஒரு மைண்ட் செட்டில் இருப்பேன். நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி எனக்கு இரிட்டேட் பண்ணி விட்டுருவீங்க. ஸோ ப்ளீஸ் உங்களுக்கு தேவைன்னா மட்டும் கால் பண்ணுங்க. சும்மா டீட்டெயில் கலெக்ட் பண்ணி சொல்லி தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க. லைக் நான் மோஸ்ட்லி பொலைட்டாக பேச மாட்டேன் எல்லா டைமும். புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. லைக் நானும் மனுஷன் தான், ஒரு டைம் இரிட்டேட் ஆயிடும்ல, அதுக்காக சொல்கிறேன். ஒரு சின்ன வார்னிங் கூட வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு ரிக்வஸ்ட் கூட வச்சுக்கோங்களேன். பற்றி ஒரு விஷ். ஸோ இதோட வீடியோ கூட மதிக்கிறேன். இன்னொரு ஆசமான வீடியோ போல சந்திக்கலாம். Finally, inner peace. Tata. Bye bye.